ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீங்க நிறைய நம்பணும், அதை நீங்க அறிக்கை செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. வாக்கு தத்தங்களை ஆண்டவர் எப்ப வேணாலும் பேசுவார், எந்த சூழ்நிலையிலும் யாரை கொண்டாகிலும் பேசுவார். அதற்கு தகுதி இருக்கும் போதும் பேசுவார், தகுதி இல்லாத போதும் பேசுவார். அது நடக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் போதும் வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சில நேரத்தில் அந்த வாக்கு தத்தம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாத போதும் கொடுப்பாரு. ஆனா நீங்க உங்களை பார்க்க கூடாது, சொல்றவர் யாருன்னு மட்டும்தான் பார்க்கணும். ஆமென். சொல்றவர் யாருன்னா அவர் பெரியவர். அதனால உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். நான் எப்படி பாஸ்டர் அதை விசுவாசிக்கிறது, நான் எப்படி நம்புறது? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அதான் ஒரு காரணமுமே எங்க வாழ்க்கையில இல்லையே. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு. ஆபிரகாம் மிகவும் வயது சென்றவனானா அப்படின்னா அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்றதற்கு, அதை பெற்றுக்கொள்றதற்கு ஒரு தகுதி கூட அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, பேசுறது நானு, நிறைவேற்ற போறது நானு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. உங்களுக்கும் எனக்கும் என்ன கடமைன்னா விசுவாசிக்கிறது மட்டும்தான் கடமை.